வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் எக்ஸ்பென்சன்ட். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்போரூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல ஒரு பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கு. அது எங்க இருந்து வந்தது, அந்த விமானம் அங்க விழுந்து நொறுங்க காரணம் என்ன, இதற்கு முன்னாடி எங்க இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நேத்து தான் நடந்திருக்கு. சென்னை தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் அந்த தளம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து புறப்பட்ட இந்த பயிற்சி விமானம், அதாவது PC-7 Mark II அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறிய ரக பயிற்சி விமானம் வந்து அங்கிருந்து கிளம்பி இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு அந்த விமானத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டதாகவும், அதற்கப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதனால பிளைட்ல பயிற்சியில ஈடுபட்டிருந்தவரா இருக்கட்டும் சரி, இல்ல பயிற்சி கொடுத்தவரா இருக்கட்டும் சரி, அதுல இருந்து ஒரு பாராசூட்டை பயன்படுத்தி தப்பிச்சிருக்காங்க. யாருமே இல்லாத ஒரு சகதி நிறைந்த இடத்துல வந்து கொண்டு போய் அந்த பிளைட்டை மோத வச்சிருக்காங்க. ஆகையால என்னதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய விமானப்படை வீரர்களுடைய அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கு இல்லையா, மக்களை பாதுகாக்கணும், நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மக்களை பாதுகாக்கணுங்கிற அந்த நோக்கத்தையும் இங்க பல பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சிறிய ரக விமானப்படையின் பயிற்சி விமானத்தை ஓட்டிட்டு வந்த அந்த நபருடைய பெயர் வந்து சுபம் சர்மா. இவர் வந்து ஒரு பயிற்சி விமானியா இருக்காரு. இதற்கு முன்னாடி பல விமானங்கள்ல பயிற்சி பண்ணியிருந்தாலும் இந்த விமானத்துல பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கறத கணிச்சதும் அவர் இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்டது பல பேரால பாராட்டப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானம் எதனால போய் விழுந்தது, காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரிய வரணும். அப்படின்னா அதற்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அந்த கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு பெட்டியை தேடுற பணியிலையும் பயங்கரமா விமானப்படை ஈடுபட்டுச்சு. அப்படி பல மணி நேரம் தீவிரமான தேடுதலுக்கு அப்புறம் அந்த கருப்பு பெட்டி இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த டீடைல்ஸ், எதனால இது விழுந்தது, இதற்கு விழுறதுக்கு காரணம் என்ன, என்ன இயந்திர கோளாறு அந்த பிளைட்ல ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதன் மூலமா வெளிவரும்னு நாம எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த விமானம் விழுந்தது இல்லையா, அந்த விழுந்த இடத்துல 15 அடிக்கு மேல விமானத்தின் உதிரி பாகங்கள், அதாவது விழுந்து நொறுங்கின அந்த பாகங்கள் வந்து போய் சகதி நிறைந்த ஒரு இடம். சோ அதனால அந்த கருப்பு பெட்டியை மீட்கிறதுலயுமே பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற அந்த விமானத்தின் மத்த பாகங்களை மீட்கிறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. எந்த ஒரு விமான விபத்து நடந்தாலுமே கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன அந்த கருப்பு பெட்டி? கருப்பு பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? பேருக்கு தாங்க பிளாக் பாக்ஸ், ஆனா அது பார்க்க ஒரு ஆரஞ்சு நிறத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருப்பு பெட்டியில 2 விதமான விஷயங்கள் உள்ளடக்கமா இருக்கும். ஒன்னு, அந்த விமானத்தினுடைய காக்பிட், அதாவது பைலட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து அந்த பிளைட்டை ஓட்டுற அந்த டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உட்கார்ந்து பயணிக்கிற அந்த கேபின்ல என்ன பேசினாலும் அங்க ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம FDR அப்படிங்கிற இன்னொரு டிவைஸும் இருக்கும். அது என்னன்னா பிளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளைட்ல இன்ச் பை இன்ச் இருக்கிற எல்லா சென்சார்ல இருந்தும் அந்த டேட்டாஸ் வந்து அது எதனால ஒர்க் ஆகல, இல்ல ஒர்க் ஆகுதா, எவ்வளவு ஸ்பீட்ல ஒர்க் ஆச்சு, பிளைட் எவ்வளவு ஹைட்ல பறக்குது, எவ்வளவு வேகத்துல அந்த த்ராட்டில் ரன் ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோமா, கரெக்டா நம்மளுடைய லேன்ல தான் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீடைல்ஸையுமே அந்த FDR கேட்ச் பண்ணி வச்சுக்கும். சோ அதுவுமே ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சோ இந்த ஃபிளைட் கிராஷஸ் எங்க நடந்தாலும் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸ் தான். அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி இந்த திருப்பூர்ல நடந்தது இல்லையா, இதே மாதிரியான சம்பவம் புதுக்கோட்டை பக்கத்துலயும் நடந்திருக்கு. அங்க விழுந்து நொறுங்கல, ஆனா ஒரு இயந்திர கோளாறுனால அங்க ஒரு இடத்துல தரையிறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இது தொடர்ச்சியா நம்மளுடைய விமானங்கள்ல நடக்குது. ஒருவேளை இந்த விமானங்கள் கரெக்டா சர்வீஸ் பண்ணல, இல்ல அதற்கான கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லையோ அப்படிங்கிற அந்த கேள்வியையும் பல பேர் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இயந்திர கோளாறுகள், இயந்திரங்கள் எப்பவுமே சரியா இருக்கணும் அப்படிங்கிறது நியாயம் கிடையாது. இயந்திரங்களுக்கும் கோளாறுகள் வரும். ஆனா அந்த இயந்திரத்தை நம்பி அந்த இயந்திரத்துல நம்மளுடைய ஒரு உயிர் போகுது இல்லையா, அதாவது ஒரு கேப்டனா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு பைலட்டா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலுமே அது ஒரு உயிர் தானே. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல விமானப்படையினருக்கு கொடுக்கப்படுற அந்த விமானங்களா இருக்கட்டும் சரி, இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரு ப்ராப்பரான செக்அப்க்கு அப்புறம் அந்த விமானங்கள் இயக்கப்படணும். நேர்களே, பல மணி நேர போராட்டங்களுக்கு அப்புறம், பல மணி நேர தீவிர தேடுதலுக்கு அப்புறம் கிடைக்கப்பட்ட அந்த கருப்பு பெட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய தகவல்கள் எப்போ வெளியே வரும் அப்படின்ட்டு நாமளும் காத்துட்டு இருக்கோம். அப்போதான் இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன்ஸ் போச்சு, கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த பைலட் பேசி இருக்காரா இல்லையா, அவர் என்ன சொல்லி இருக்காரு, இந்த விபத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அது தெரியும், எவ்வளவு நேரம் அவர் தாக்கு பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிவரும். ஆக இந்த திருப்பூரில் நடந்த அந்த சிறிய ரக விமானம்
விமானம் விழுந்து நொறுங்கின அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.